ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மாஃபியா எஃப்எஃபோட சீசன் 2 போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளோ லேட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். நான் சுத்தமாக மறந்துட்டேன், கொஞ்சம் பிஸி வேறு. ஓகேடா, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. நம்ம இப்போ கதையை கண்டினியூ பண்ணலாம். ஃபைனல் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, காய் வந்து ஜேகேவும் வயனும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது 2 பேருக்குமே அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் யூங்கி வந்து காப்பாற்றிருப்பார். லாஸ்ட்டாக வயனுக்கும் ஜேகேக்கும் ரொமான்ஸ் நடந்திருக்கும் ஹாஸ்பிட்டலில். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம்டா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். வயன், ஜங்ஸியோ இல்லைங்க? ஓ, பாப்பாவா? பாப்பா யூங்கியோட ஒய்ஃப் கிட்ட இருக்கா. ஓ, மினி கூடயா? சரி. ஆனால் பாப்பாவை பார்க்கணுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கு. என்னாச்சு ஜெக்கி திடீர்னு? ஆர் யூ ஆல்ரைட்? ஆனால் எனக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குது. நீ பாப்பாவை கூப்பிட்டு வரியா? நான் ஒரு தடவை பார்க்கணும். ஓ சரி ஜெக்கி, நீ இப்போ லிஸ்டடு. நான் போய் இவங்ககிட்ட பேசுகிறேன். பாப்பாவை நான் கூட்டிகிட்டு வரேன், சரியா? சரி வயன், நீ பாப்பா கூட்டிட்டு என்னை எடுப்பு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நல்லா தூங்கு. அப்படியே வெளில பார்த்தீங்கன்னா யூங்கி அப்போ தான் ஜேகேட்டையும் வாயின்கிட்டையும் பேசிட்டு வெளியில் வந்திருப்பார். அப்போ அவருக்கு எதிர யாரோ ஒருத்தவங்கள ஸ்ட்ரக்சரில் கூட்டிகிட்டு வராங்க. பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது யாருன்னே தெரில. ஏன் அந்த ஸ்ட்ரக்சரில் வரவங்க பார்த்தா எனக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி ஏன் மனசு பதறுது. மினி நல்லா இருக்கால? அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட வந்தக்கப்புறம் தான் தெரியுது அது மினி தான். அவங்க தலையிலேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. கூடவே போலீஸ் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. மினி 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 எழுதுரு மினி. ஹலோ சார், நீங்கள் யார்? சார், என்னோட ஒய்ஃப். அவங்களுக்கு என்னாச்சு? ஆக்சுவலாக அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஃபோன் அடித்தாங்க. அவங்க வீடு ஃபுல்லாகவே அலங்கோலமாக கிடந்தது. அவங்க அடிபட்டு கிடந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏதோ ஒரு 10 பேர் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை ஏதோ வச்சுருந்ததா சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. ஆமாம், நீங்கள் யார்? சார், என்னோடய ஒய்ஃப் சார். குழந்தைக்கு என்னாச்சு? அந்த ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டதா சொன்னாங்க. சார், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் எங்களோட ஆளுங்களை அமுச்சு வச்சுருக்கேன் சர்ச் பண்ணுறதுக்கு. இவங்களை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வர்றதுக்கு தான் நாங்கள் எல்லாம் வந்தோம். சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க கண் முழிச்சா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஓகே சார். ஷிட், மினி 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 எழுந்துரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஐசியூவில். ஷிட் மினி. அதுக்கப்புறம் வயன் அப்போ தான் வெளில வராங்க. யூங்கியும் நீங்கள் எதுக்கு அழுதுருங்க? என்னாச்சு? அது மினிக்கு என்னாச்சு? நீங்கள் எதுக்கு அழுதுறீங்க? மினி அந்த ரூமில். அதுக்கப்புறம் வயன் போய் பார்க்குறாங்க. மினிக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. மினிக்கு என்னாச்சு? மினிக்கு என்னாச்சு? அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு காயோட தம்பி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்போவே அவன் கதையை முடிச்சிருக்கணும். எப்போவுமே நாங்கள் ஒரு காரியத்தை எடுத்தா அது ஃபுல்லாக முடிக்காமல் விட மாட்டோம். அவனை மட்டும் விட்டது தப்பாக போயிடுச்சு. சூவோட தம்பி தான் காயும் அந்த ரூத்தும். இப்போ என்ன பண்ணுறது? ஜங்ஸி எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டான். ஒன் அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது கால் வருது. வயனுக்கு தான். வயன் அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ, சொல்லுங்கள் மேடம். ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க போல். நீ யார்? நீ தான் ஜங்ஸிகள் கடத்தினியா? ஆமாம். இப்போ என்ன? உன் பிள்ளைய கடத்தினதுக்கே உனக்கு கோவம் வருது. என்னோட தம்பி, என்னோட அண்ணன் 2 பேரையுமே உன் புருஷன் கொண்டுட்டான். அப்புறம் அதுக்கு எப்படி நான் பழித்துக்கிறது? அதனால தான் உன் பிள்ளைய தூக்கிட்டேன். சரி, ஒரு டீலிங் வச்சுக்கலாமா?
நான் சொல்கிற இடத்துக்கு நீ மட்டும் தனியாக வர. அப்போ தான் உன்னோட பையன் உன் பொண்ணு 2 பேருமே உனக்கு கிடைப்பாங்க. பையன் யுங் ஜங்ஸு இங்கே ஜங்ஸு இங்கே தானே இருந்தான். யுங் கொஞ்சம் பார்த்துருக்கலாம்ல. ஜங்ஸு பதட்டப்படாதடி. நான் சொல்கிற இடத்துக்கு கரெக்டாக நீ வந்துடணும். நீ மட்டும்தான் வரணும், புரியுதா? இதில் ஏதாவது ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணுன்னு நினச்ச ஒரு 2 பசங்களும் அவ்வளோதான். என்ன வரியா? நான் வரேன். அட்ரஸ். அதுக்கப்புறம் அந்த அட்ரஸையும் சொல்கிறான். நான் வரேன். அதுக்கப்புறம் வயன் கட் பண்ணுறாங்க அந்த காலை. வயன் என்னாச்சு? இவங்க 2 பசங்களையும் கடத்திட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. நான் தனியாக வரணும்னு சொல்லியிருக்கான். அந்த அட்ரஸ் என்ன? அதுக்கப்புறம் வயன் அந்த அட்ரஸை சொல்கிறாங்க. சரி வா போகலாம். நான் மட்டும்தான் தனியாக போகணும். நான் மட்டும் ஏதாவது தப்பு பண்ணா 2 பசங்களும் என்னோட ஹஸ்பண்ட் இப்படி அடிபட்டு இருக்காரு. இப்போ என் பசங்களுக்கு இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் மட்டும் சந்தோஷமே இருக்காதா? அது மட்டும் இல்லாமல் என்னால் என் குடும்பத்தால் தான் இப்போ மினியும் வயன் அவளுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு தெரியும். நீ எதை நினச்சி கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். வா போகலாம். தயவு செஞ்சு இது யார்ட்டுமே சொல்லாதீங்க. பசங்களை கூட்டிகிட்டு நான் வரேன். ப்ளீஸ் யார்ட்டையும் சொல்லாதீங்க. வயன் இருந்தாலும் சரி, இந்த ட்ராக்கரை அவன் கூட எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு போ சொன்னேன். எடுத்துகிட்டு போயிட்டு நீ எனக்கு இதுலேருந்து லொக்கேஷன் ஷேர் பண்ண, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வயன் அங்கேருந்து கிளம்புறாங்க. வயன் பத்திரம். சரிங்க அதுக்கப்புறம் வயன் அங்கேருந்து அவன் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. இங்கே யாராவது இருக்கீங்களா? அது ரூம் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. யாராவது இருக்கீங்களா? என் பசங்க இங்கே, ப்ளீஸ் என் பசங்களை விட்டுடுங்க. வாங்க மேடம் வாங்க. உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பசங்க தானே, இதோ எதிர இருக்காங்க பாரு. பார்த்தா சங்சுவும் மயக்கத்தில் இருக்காங்க. ஜங்ஸு. அதுக்கப்புறம் போய் ஹக் பண்ணலான்னு போகும்போது நடுவில் ஒரு கட்டை மாதிரி தூக்கி போடுறான். என்ன பண்ணுற? என் பசங்களை நான் பார்க்கணும். ஓ அவ்வளோ பாசம். இந்த மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கும். என் அண்ணனையும் என் தம்பியை கொள்ளும் போது. இந்த ரூத்து ஒரு காரியம் எடுத்தானா அது முடிக்காமல் விட மாட்டான், புரியுதா? அப்புறம் இவங்க 2 பேரையும் விடணும்னா உன் புருஷன் இங்கே வந்தாகணும். அவனை என் கையால் கொல்லணும், புரியுதா? ப்ளீஸ் விட்டுருங்க, என் குடும்பத்தை விட்டுருங்க ப்ளீஸ். அவங்க தப்பு பண்ணதுனால தான் அவங்கள கொல்ல வேண்டியதாக போச்சு. நாங்கள் வேணுங்கன்னே யார் வம்புக்கு போகல. ஓ இவ்வளோ தைரியமாக பேசுகிற நீ? உன்னை பக்கத்தில் ஒரு ராடு மாதிரி இருக்குது, அதை எடுத்து வயன் தலையிலே அடிச்சிடான். வயன் அப்படியே வாங்கிடுறாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் கண் முழிக்கிறாங்க வயன். பார்த்தா அவங்க கை கால் எல்லாமே கட்டி போடப்பட்டிருக்கு. ரூத் விட்டுரு ப்ளீஸ், விட்டுருண்ண, பாவம் பசங்க, ப்ளீஸ் விட்டுரு. என் குடும்பத்தை தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ். எப்படி விட்டுறது? என் கூட இப்போ யாருமே இல்லை தெரியுமா? எல்லாத்தையும் கொண்டுட்டான் புருஷன். அதுக்கு நான் எப்படி பழி வாங்குறது? ப்ளீஸ் விட்டுடு. உன் புருஷனை பழி வாங்கன்னா உங்கள் 3 பேரையும் கொல்லணும். அப்போ தான் என்னோட வலி அவனுக்கு புரியும். ஒன்றா அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது, அதை எடுத்து வயனை குத்தலான்னு வரான். அப்போன்னு பார்த்து கதவு ஓப்பன் ஆகுது.
ஜேகே ஜேகே பார்த்தா ஜேகே வந்துட்டாரு. ஓ வந்துட்டியா நீ? ஹாஸ்பிட்டலில் மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்து கிடப்பான்னு நினச்சேன். பரவாயில்லையே, நடந்து வர அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்க. வா ஒண்டி கொண்டி பார்த்துக்கலாம். பார்த்தா செம்ம ஃபைட்டு நடக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தா என் பசங்களை கடத்து போய் என் வயனை தூக்குவேன். என் உயிர் போனாலும் அவங்க 3 பேருக்கு ஒன்றாக்க விட மாட்டா. செம்ம ஃபைட் நடக்குது. அதில் ஜேகே தலையை பிரிஞ்சிருக்கு. ஜேகே தலையிலேருந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. எனக்கு என்னன்னாலும் உன்னை கொல்லாமல் போக மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரூத்தோட ஆளுங்க வந்துடுறாங்க. ஜேகேக்கு ப்ளீட் ஆகும். ஜேகேவால் அவ்வளோ ஃபைட் பண்ண முடியல. 2 கையும் பிடிச்சிக்கிறாங்க ஜேகே கையை. விடு, உன்னை நான் என் கையால் கொல்லாமல் விட மாட்டேன், விடுறா. அதுக்கப்புறம் ஜேகேவை ஷூட் பண்ணலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா எல்லாமே வாண்டட் கிரிமினல்ஸ். உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல ஜங்குக்? ஐ எம் ஃபைன் சார். வயன். அதுக்கப்புறம் வயனை போய் அந்த கட்டை ஊத்துறாரு ஜேகே. ஜேகே உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஜேகே? வயன் எனக்கு ஒன்றும் இல்லை, பசங்களை போய் பாரு. அதுக்கப்புறம் வயன் 2 பசங்களே தூக்குறாங்க. மூச்சு இருக்குது, ஜஸ்ட் மயக்கத்தில் தான் இருக்காங்க. ஜங்ஸியோவில் வயனும் ஜேகே ஜங்ஸுவும் தூக்கிக்கிறாங்க. பட் ஜேகேவால் நடக்க முடியல. ஜேகே கொடுங்க, ஜங்ஸுவை நான் வச்சுக்கிறேன். பரவாயில்ல வயன், லைட்டாக எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குது, சீக்கிரம் காருக்கு போகலாம். அதுக்கப்புறம் டைரெக்டாக வயன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ரொம்பவே பிளட் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜேகேவை உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஜங்ஸியோலுமே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் 2 பசங்களுக்கும் மயக்கம் தெரியுது. டாக்டர், ஜேகே அவருக்கு ஒன்றும் இல்லை, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக மயக்கம் இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. இன்னும் ஒரு 10 or 20 minutesல கண்ணு முழிச்சிருவார். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வெளியில் மினியை பார்க்க வராங்க வயன். யுங், மினிக்கு இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல, வந்து பாரு. மினி கண் முழிச்சிட்டு பெட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. வயன் வயன், ஐம் ஸோ சாரி வயன். ஜங்ஸியூவில் கடத்திட்டு போயிட்டாங்க என்னை அடிச்சிட்டு. எப்படியாவது பசங்களை ப்ளீஸ் வயன் காப்பாற்று. ஏய் மினி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக மினியும் வயனும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை மினி, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. பசங்க இப்போது சரியாயிட்டாங்க. நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஜேகே தான் ஹெல்ப் பண்ணா. பார்த்தா ஜங்ஸுவும் வராங்க. ஜங்ஸியோவில் யூங்கி தூக்கிட்டு வராரு. ஜங்ஸுவும் கூடயே வந்துடுறான். மம்மி ஆன்ட்டிக்கு இப்போ பரவாயில்லையா மம்மி? பரவாயில்ல, நீயே போய் ஆன்ட்டிக்கிட்ட பேசு. ஜங்ஸு நீ நல்லா இருக்கல? பாப்பாவுக்கும் ஒன்றும் இல்லைல்ல? ஐ எம் ஃபைன் ஆன்ட்டி, நாங்கள் நல்லாயிருக்கோம். உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கு வயன். 2 பசங்களுக்கும் ஒன்றும் ஆகலை. ஐம் ஸோ சாரி. எங்கள் குடும்பத்தினால தானே உனக்கும் இந்த மாதிரி. வயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன். வயன் நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மாஃபியா வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம், புரியுதா? சரிங்க இவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்கும் போதே ஜேகேயும் அங்கேருந்து வர்றாரு. ஜேகே நீ எதுக்கு இங்கே வந்த? ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ஏய் வயன், ஸ்டிச்சஸ் அவுத்துக்குச்சு, அவ்வளோதான். இப்போது நான் நல்லா இருக்கேன், ஓகேவா? இப்போ கூட உன்னை தூக்குற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. யூனோ, எனக்கு தான் தெரியுமே, என்னை தூக்குறதுன்னா உனக்கு ஸ்ட்ரென்த் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. என்னடி உனக்குள்ளேயே பேசிக்கிற? ஒன்றும் இல்லை சார், உங்களை பற்றி தான் புகழ்ந்து பேசினேன். தேங்க்யூ பொண்டாட்டி. மினி இப்போது உனக்கு ஓகே தானே? அப்போ தான் எப்படி ஜேகே வந்தார்னு யோசிச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலாக
வயன் போன கொஞ்ச நேரத்துலேயே ஜேகே எழுந்து வந்திருப்பார். பார்த்தா யூங்கி எழுந்துக்கிட்டே இருப்பார். ஹியூங், எதுக்கு நீங்கள் எழுதுட்ருக்கீங்க? என்னாச்சு? ஜேகே, ஒன்றும் இல்லை. ஹியூங், என்னாச்சுன்னு சொல்லுங்கள், எதையும் மறைக்காம. வயனை காணோம், ஜங்சியோல், ஜங்சு யாரையுமே காணோம். எங்கே? ஜங்சியோலையும் ஜங்சுவும் கடத்திட்டாங்க. வாட்? ஆமாம், இப்போ தான் வயனை ரூத் தனியாக வர சொன்னான். ரூத்? ச்சே, அவனை விட்டது தான் தப்பாக போச்சு. சரி, அந்த அட்ரஸை கொடுங்க, நான் போகிறேன். ஏய் ஜங்கு, இப்போ உனக்கே உடம்பு சரியில்லை, நீ எப்படி போவ? அவளை தனியாக விட நான் ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை. நான் கண்டிப்பாக அங்கே போயே ஆகணும். நான் சொன்ன கேட்கவா போகிறேன்? நான் போலீஸை நீ போன அடுத்த நிமிஷமே வர சொல்கிறேன், புரியுதா? சரி ஹியூங், அட்ரஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் ஜேகே அங்கே வந்திருப்பார். அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே டிஸ்சார்ஜ் பண்ணி மினியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க யூங்கி. அதுக்கப்புறம் இப்படியே ஒரு வாரம் போகுது. வயன் தனியாக உட்காந்து இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க பால்கனியில். எப்படியோ இவ்வளோ பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. தேங்க் காட், யாருக்கு எதுவும் ஆகலை. பார்த்தா யாரோ வந்து வயனை பேக் ஹக் பண்ணுறாங்க. ஜேகே, ஜேகே நீ தானே? ஆமாண்டி பொண்டாட்டி. என்ன பண்ணுற? நானா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். வயன் சொல்லு ஜேகே. தேங்க்ஸ் வயன், என் லைஃப்பில் யாருமே இல்லைன்னு நினச்சேன். எனக்காக நீயும் என் பசங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஜேகே, என்ன வார்த்தை? நீ இல்லாமல் என் லைஃபு ஃபுல்ஃபில் ஆகாது. மம்மி, அப்போ நாங்கள் இல்லாமல்? டாடா, நாங்கள் இல்லாமல் எப்படி உங்கள் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும்? அது தாண்டா தங்க நானும் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஜங்சுவை ஜேகே தூக்கிக்கிறாரு. ஜங்சியோவில் வயன் தூக்கிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா அப்பா அம்மா எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. தட்ஸ் மை டேட். டாடா, லவ் யூ டாடா. மாமா, லவ் யூ. லவ் யூ செல்லக்குட்டி. மாமா, டாடா, 2 பேரும் ஒரு கிஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஜேகே ஜங்சுக்கு கிஸ் கொடுக்க வராரு. எனக்கு இல்லை டாடா, அம்மாக்கு. அதுக்கப்புறம் வயன் ப்ளஷ் ஆகுறாங்க அப்படியே. என்ன வயன், என்ன வெக்கமா? என்ன ஒன்றும் இல்லையே, வெக்கமாக தான் எனக்கு அது. அதுக்கப்புறம் ஜேகே டக்குன்னு கிஸ் கொடுத்துறாரு. ஜேகே, பசங்க இருக்காங்க, ஜங்ஷு தான் கொடுக்க சொன்னான், இதில் ஏன் தப்பு ஒன்றும் இல்லைப்பா. மாமா, நீங்கள் ஒரு கிஸ் கொடுங்க அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் வயான் கிஸ் கொடுக்கலான்னு வராங்க சீக்ஸில். பட் ஜேகே திரும்பிடுறாரு. 2 பேரும் லிப் டு லிப் கிஸ் கொடுத்துக்கிறாங்க. அவங்களே மறந்து 2 நிமிஷம் கிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்ஷு, டாடா டாடா, சாரி சாரி. ஜேகே, என்ன பண்ணுற பசங்க இருக்கிறப்ப. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அப்படியே ஜாலியாக போகுது. ஓகே டாமி, நம்ம மாஃபியா சீசன் 2 இதோட முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். சரிங்க ஆமி, பாய்.